8.2 செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஏபிசிடி இஸ் எ ரோம்பஸ் பிக்யூஆர்எஸ் இஸ் எ மிட் பாயிண்ட் அதனால ஷோ த பிக்யூஆர்எஸ் எ ரெக்டாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாதிரியே தான் போடணும். ஸோ இது வரைக்கும் எது வரைக்கும் போடணும்னா இப்போது ஏபிசிடி இஸ் எ ரோம்பஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஏபிசிடி எந்த குவாட்ரேட்டில் இருந்தாலும் உள்ள அந்த மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் அது பேரலோகிராம் தான். அந்த ப்ரூவை நம்ம முதல்ல எழுதிக்கணும். இது எந்த அது குவாட்ரேட்டில் இருக்கிற ரோம்பஸாக இருந்தாலும் ரெக்டாங்கிளாக இருந்தாலும் ஸ்கொயராக இருந்தாலும் எந்த குவாட்ரேட்டாக இருந்தாலும் அந்த மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் ஒரு குவாட்ரேட் கிடைக்கும், அது பேரலோகிராம் தான். ஃபஸ்ட்டு இந்த பிக்யூஆர்எஸை பேரலோகிராம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பேரலோகிராமாக இருந்தால் ஒரே ஒரு ஆங்கிள் 90 இருந்துச்சுன்னா இது ரெக்டாங்கிள். அந்த ரெண்டு ப்ரூவ் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை பேரலோகிராம்னு ப்ரூவ் பண்ணுறது எப்படி? நோட்டில் ஏசியை வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ இது ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் ஏபிசியில் பி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, Q is the midpoint of BC. அதனால இந்த PQ வந்து ACக்கு parallel, ACக்கு half of it. Midpoint theorem படி a line joining midpoint of two sides of the triangle is parallel to the third side and half of it. ஓகேவா? PQ parallel AC, PQ is equal to half of AC. இதே மாதிரி மேல இருக்கிற ட்ரையாங்கிள்லையும் சேம் மெத்தட்ல S is the midpoint of AD. S is the midpoint of AD, R is the midpoint of DC. அதனால இந்த RS, இந்த S வந்து இதுக்கு midpoint, இந்த R இதுக்கு midpoint. அதனால இந்த RS வந்து இந்த ACக்கு parallel இருக்கும், இந்த RS ACக்கு half of it ஆகவும் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதால ஃபர்ஸ்ட் சம் ப்ரூவ் பண்ண மாதிரியே நம்ம PQRS பேரலோகிராம்னு சொல்லிடுறோம். அதாவது ஃப்ரம் இந்த லைன் இதுக்கு பேரலல், இந்த லைனும் இதுக்கு பேரலல். அதனால ஆர்எஸும் பிக்யூவும் பேரலல். அதே மாதிரி ஆர்எஸும் பிக்யூவும் ஆஃப் ஆஃப் ஏசியாக இருக்கிறதுல ஆர்எஸும் பிக்யூவும் ஈக்குவல் வேறு. அதனால் பிக்யூஆர்எஸ் இஸ் எ பேரலோகிராம்னு ப்ரூவ் பண்ணி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃப்ரம் 1 and 3லேருந்து இது ஏ பிக்யூ ஆஃப் ஆஃப் ஏசி தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ். அப்போ பிக்யூக்கு ஆர்எஸ் ஈக்குவல். PQ parallel AC, RSும் ACக்கு parallel, PQ parallel. இந்த ரெண்டு 5ம் 6ம் வச்சு நம்ம PQRS பேரலோகிராம்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா உள்ளே இருக்கிற இந்த குவாட்ரிலேட்டரில், இந்த குவாட்ரிலேட்டரில் பேரலோகிராம்னு சொல்லணும். பேரலோகிராம் சொல்லிட்டோம்னா இது ரோம்பஸாக இருக்கிறதால டயக்னல் பைசெக்ட் ஈச் அதர் 90 டிகிரி. இது 90 டிகிரி. இந்த உள்ள இருக்கிற ஷேப் REOF பேரலோகிராம் சொல்லிட்டோம்னா இது 90 இருந்தால் இதுவும் 90, ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள் ஆஃப் பேரலோகிராம். அப்போது இந்த பெரிய பேரலோகிராம் இப்போ என்ன இருக்குன்னா PQRSும் பேரலோகிராம், உள்ளே இருக்கிறதும் பேரலோகிராம். இப்போது இந்த பெரிய பேரலோகிராமில் ஒரு ஆங்கிள் 90 இருந்தால் அது ரெக்டாங்கிள், அது வந்து ரெக்டாங்கிள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா இந்த SR ACக்கு பேரலல்னா ER பேரலல் OF, SR ACக்கு பேரலாக இருக்கும், அதனால ER பேரலல் OF. அதே மாதிரி இந்த RQ BDக்கு பேரலாக இருக்கும்னா RF பேரலல் OE. அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். SR ACக்கு பேரலல்னா ER பேரலல் OF, QR BDக்கு பேரலல்னா RF பேரலல். இப்போ இது ரெண்டும் பேரலாக இருக்கிறதால இந்த உள்ளே இருக்கிற ஷேப் வந்து ஒரு பேரலோகிராம், REOF இஸ் எ பேரலோகிராம். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஆங்கிள் 90 இருந்தால் ஆப்போசிட் ஆங்கிளும் 90, அதனால் இது ரெக்டாங்கிள். அவ்வளோதான்.